என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனையா நான் தான் சமாதானமாகணும். எனக்கெல்லாம் அவர்கிட்ட பேசாமலாம் இருக்கவே முடியாது. உண்மையிலேயே இது வரைக்கும் என்னுடைய கணவர் இல்லாமல் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியாகட்டும், குடும்ப நிகழ்ச்சியாகட்டும், ஆலயங்களாகட்டும், எதுக்குமே கணவர் இல்லாமல் நான் போனதே கிடையாது. கணவர் ஏதாவது ஒரு வேலையாக வெளியூரில் இருக்கிறாரு அப்படின்னும்போது, இங்கே நம்மளுடைய உறவு முறைகளில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கும், கூப்பிடுவாங்க. அவங்ககிட்ட சொல்லிடுமா, நீ வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடு, நீ வந்துரு அப்படின்வாங்க. நான் போகவே மாட்டேன். எனக்கு என்ன கணவர் இல்லாமல் எங்கேயுமே எனக்கு போகிறதுக்கே பிடிக்காதுங்க. நான் போனதே கிடையாது. நீங்கள் நம்பினாலும் சரி, இல்லைனாலும் சரி. ஆயிடுச்சு 27 வருஷம் ஆகுது, 28 வருஷம் ஆகுது. கணவர் இல்லாமல் எந்த ஒரு ஆலயத்துக்கோ, பொது நிகழ்ச்சிகளுக்கோ, உறவு முறையில் ஏதாவது விசேஷங்களுக்கோ நான் போனதே கிடையாது கணவர் இல்லாமல். என்னுடைய சைடு, என்னுடைய தங்கச்சி, தம்பி, அவங்களுடைய ஏதாவது விசேஷம் அப்படின்னாலும் அவர் கொண்டு வந்து விட்டுட்டு, நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார். அதே மாதிரி அவங்க சைடு ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னாலும் 2 பேரும் போவோம், நிகழ்ச்சி அட்டன் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோம், 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம். இது நான் பெருமைக்காக சொல்லலை. இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வாழ்க்கை. இது வாழ்க்கையை ரசித்து வாழும்போது எதுவுமே நமக்கு தவறாக தெரியாது. அவங்க சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு புரிய வரும். கணவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, போகாத, வேண்டாம், எனக்கு பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது ஏன் சொல்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது நமக்குள்ளே ஒரு புரிதல் வரும். அதே மாதிரி மனைவியுமே நான் இப்படி தாங்க போவேன், நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு நாம் தனிச்சையாக செய்யும்பொழுது, சமயத்தில் அது தவறாக போய் முடியும் பொழுது கண்டிப்பாக மன வருத்தங்கள் அப்படின்றது வரதான் செய்யும். கணவர் உங்ககிட்ட சொல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு எப்படி கோபம் வருதோ, அதே மாதிரி மனைவியும் கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது.